இந்த கடனை கட்டும்போதெல்லாம் நமக்கு ஒரு எப்படிடா கட்டுறது? இவ்ளோ இருக்கே! அது வளர்ந்துட்டே போதே! இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டிட்டே போகும். ஒரு பயம், கவலை, நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதிகமாகுது சொல்லியிருந்தோம் இல்லையா? இதெல்லாம் நாளடைவுல என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, இந்த பயம், இந்த ஆங்சைட்டி, இந்த இன்செக்யூரிட்டி புரியுதுங்களா? இது எல்லாமே நம்ம மூலாதார சக்கரத்த பாதிக்கும். பணம், செல்வம் மூலாதாரத்தோட சம்மந்தப்பட்டது. மண் தத்துவத்தோட சம்மந்தப்பட்டது. பாருங்க வீடு, நிலம், இந்த பூமி, மனை சொல்றோம் இல்லையா? தங்கம் இது எல்லாமே மண்ல இருந்து தானங்க நமக்கு கிடைக்குது. மண் சம்மந்தப்படாம இருக்கா? சொல்லுங்க. மண் தத்துவத்தோட சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெறைய உங்களுக்கு வர வர என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, மூலாதாரம் ரொம்ப சிவியரா பாதிக்க ஆரம்பிச்சுரும். ரொம்ப மூலாதாரம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கே ஆதாரம். உயிர் வாழணும்னா மூலாதாரம் நல்லா இருந்தா தாங்க. இந்த கடன்னால தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த கடன்னால உயிரை மாய்த்துக் கொள்ற விஷயங்கள் நடக்குது இல்லையா? மூலாதாரம் ரொம்ப சிவியரா இம்பேலன்ஸ் ஆகும்போது தான், அந்த மாரி ஒரு எண்ண உணர்வுக்கு அவங்க அந்த இன்செக்யூரிட்டி, அந்த பயம் தாங்க அவங்கள அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு தள்ளுது. அப்போ முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா, மூலாதார சக்கரத்த நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதுக்குள்ள ஒரு ஹார்மனி கொண்டு வரணும். இதுக்கு என்னங்க பெருசா என்னென்னமோ செய்யணும். ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளா, எஃபெக்டிவா எல்லாரும் பண்ணக்கூடிய பிராக்டிஸ். தினம் ஒரு 10 நிமிஷம் செஞ்சாலே போதும். இப்ப நான் சொல்ற பிராக்டிஸ உட்கார்ந்துட்டும் பண்ணலாம், நடந்துட்டும் பண்ணலாம். என்னன்னா, நம்ம நடக்கிறோம் இல்லையா? வாக்கிங். ஒரு வெறுங்கால்ல நடக்கணுங்க. செப்பல கழட்டிட்டு பார்க்கோ, இல்ல வீட்ட சுத்தியோ, மாடியிலயோ நடக்கிறப்போ, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும், உங்க மனசுக்குள்ள இந்த பூமியோட நீங்க கனெக்ட் ஆகுறத ஃபீல் பண்ணுங்க. இந்த பூமி, இந்த மண் தத்துவம் தான் உங்களுடைய மூலாதாரத்திற்கு ஆதாரமா இருக்கிறது. இந்த மண் தத்துவம் தான் நமக்கு அடிப்படை. நம்ம வாழ்க்கைக்கு. அதுக்கு மனசார நன்றி சொல்லுங்க. அது கூட கனெக்ட் ஆகுங்க. உங்க மனசுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அத நினைங்க ஒரு செகண்டு. நினைச்சிட்டு ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும்போதும், நம்ம நடக்கிறப்போ ஒரு ஒரு அடி எடுத்து வைப்போம் இல்லையா? எடுத்து வைக்கும்போதும், இந்த மண் தத்துவம் என்னை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. இந்த மண் தத்துவம் என்னை குணப்படுத்துவதற்கு நன்றி. இந்த மண் தத்துவம் என் ஆற்றலை அதிகரிப்பதற்கு நன்றி. இந்த மண் தத்துவம் என்னை நேசிப்பதற்கு நன்றி. அப்படின்னு சொல்லிட்டே மனசார 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ, இல்ல 2 ரவுண்டோ, 3 ரவுண்டோ கணக்கு உங்களுடைய வாக்கிங் பிரகாரம் நடக்க ஆரம்பிங்க. நடக்க முடியலன்னா, அழகாத்துல மழையா இருக்கு, வாக் பண்ண முடியல, உட்கார்ந்துட்டு சேர்ல 2 கால தரையில வச்சுட்டு, உங்க கால்கள் மண்ணை தொடுது இல்லையா? அப்போ இதே மாரி நினைச்சிட்டு மனசுல சொல்ல ஆரம்பிங்க.